அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய குருநாதர் கௌசிக நாடி வித்தகர் ஜோதிடர் எம் கண்ணன் அவர்களுக்கு 3ஆம் ஆண்டு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட சேர்ந்து ஜோதிடம் கற்றுக்கிட்ட ஜோதிடர் கீதா அவர்களுடைய ஜோதிட நிலைமையான சர்வகரி ஜோதிட நிலையத்திலேருந்து இது ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக ஜோதிடம் அப்படின்னாலே நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். பொதுவாக எல்லாரும் கேட்குறது என்னன்னா, ஜோதிடம் முதல்ல உண்மையா பொய்யா, இதுதான் எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா ஒரு ஜோதிடர் சொல்றதுக்கு இன்னொரு ஜோதிடர் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இது ஒவ்வொருடைய குருநாதருடைய வழிகாட்டல் படி அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எப்படி அதை பயிற்சி எடுத்திருக்காங்கிறத பொறுத்து அது மாறுதல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு ஜோதிடம் கணிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கட்டத்தின் அடிப்படையில் தான் வருமே தவிர, பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாருக்கும் பொதுவாக வரும். நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. ஒரு 90% உறுதியாக வரும். ஏன்னா ஒவ்வொருடைய கட்டத்துக்கும் ஒவ்வொருடைய கிரக நிலைகளும் அவங்கவுங்க வாங்கியிருக்கிற நட்சத்திரம், அவங்கவுங்களுடைய நவகிரக சாரங்கள் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு அதில் முன்னுக்கு பின் நிறைய வித்தியாசங்கள் வரும். அதனால துல்லியமாக கணக்கு வேணும்னா அந்தந்த கட்டத்தின் அடிப்படையில் தான் செய்ய முடியும். இப்போ நம்ம கொடுக்கறது ஒரு பொது பலன் மட்டும்தான். அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, எங்களுடைய கூட படித்த எங்களுக்கு ஜூனியராக இருக்கக்கூடிய இந்த ஜோதிட நிலையத்துடைய ஜோதிடராக இருக்கக்கூடிய கீதா அவர்கிட்ட வந்து சில அடிப்படை கேள்விகள் நான் கேட்க போறேன். அதுக்கான விளக்கம் எங்களுடைய குருநாதர் எப்படி சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய ஜோதிட அனுபவத்திலிருந்து அவங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன தெளிவாக இந்த கேள்வி பதில் அமைய போது. இதுக்கு மேற்கொண்டு ஏதாவது கருத்து இருந்தால் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? பொதுவாக ஜோதிடர்கள் எல்லாத்துக்கும் கேட்கறது என்னன்னா, அந்த பயிற்சின்னு சொல்லி ஒரு பெரிய பிம்பத்தை எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. முதல்ல பயிற்சினா என்ன, எந்தெந்த பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் தரணும்? அனைவருக்கும் வணக்கம். இப்போ குரு பயிற்சி ராசியில சிறப்பா அல்லது நட்சத்திரத்துல சிறப்பா அப்படின்னு கேட்டா, அதாவது குருவோடைய குணம் என்ன அப்படின்னா, அவர் எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அது நல்ல பலம் பெறும் அப்படின்றத அமைப்பு தான். அப்போ ராசி அப்படின்றத பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 நட்சத்திரம் இருக்கு. ஆனா அந்த பார்வை விழுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது குறிப்பிட்டு ஒரு நட்சத்திரத்தை மட்டும்தான் அவர் பார்ப்பார். அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்றது நட்சத்திரத்தை அடிப்படையில மட்டும்தான் நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் வந்து மிதுனத்துல இருந்து அவர் கடகத்துக்கு வராரு. அப்ப அந்த கடகத்துக்கு வரப்ப பாத்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து 2.25 நட்சத்திரம் இருக்கு. மொத்தம் 9 பாதங்கள். அப்ப அவர் டிகிரி வயசுல நடந்து வர்றப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துக்கிறது என்னன்னா, சுயசாரத்துல இருக்கக்கூடிய புனர்பூசத்துல வர்றப்போ அவர் எதை பாக்குறாருன்னா விசாக நட்சத்திரத்தை பாக்குறாரு. அப்போ அந்த விசாக நட்சத்திரம் 2 ராசியில இருக்கு. ஒண்ணு வந்து துலாத்துல இருக்கு, இன்னொன்னு வந்து விருச்சகத்துல இருக்கு. அப்ப துலா ராசிக்கு வந்து விரயத்தை கொடுப்பார், தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த. இப்போ நமக்கு கடந்த வருடம் பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்திருக்கும். அப்ப துலா ராசிக்கு நல்லதெல்லாம் கொடுத்திருந்திருப்பாரு. குரு பார்க்கிறப்ப என்னென்ன குற்றங்கள் வந்துச்சோ அதெல்லாம் நிவர்த்தியாகி கிடைச்சிருக்கும். அப்ப நமக்கு நம்ம எந்த வழியில நான் பொண்ணையோ பொருளையோ பேரையோ புகழையோ சேர்த்தேன், நல்ல வழியில சேர்த்திருந்தேன்னா இந்த குருனால பிரதிபலிச்சு பிரம்மாண்டமா வெளி உலகத்துக்கு தெரிவேன். அதுவே தீய வழியில சேர்த்து ஏமாத்தி வச்சிருந்தேன்னா எந்த வழியில வந்துச்சோ அதே வழியில எனக்கு திரும்பி போயிடும். இதுதான் அந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா குரு அப்படின்றது ஆளுமை தன்மை, அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாம ஞானம் எனக்கு இருக்கா இல்லையான்னு உணர்த்ததே குரு பகவான் மட்டும்தான். அப்ப அடிக்கடி சொல்லுவாரு, சிவபெருமான் சேவிச்சு எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஆண்டு. அதுவும் குறிப்பிட்ட நாட்கள் மாதங்கள் மட்டும்தான். அது உங்களுடைய பாதத்தை வச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அவர் வரப்போறது பாத்தீங்கன்னா பூசத்துக்கு வராரு. அப்ப பூசத்துல இருந்து அவருடைய பார்வை எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுஷத்துக்கு வரும். இப்ப அந்த அனுஷத்துக்கு வர்றப்போ சனி பகவானுடைய குணம் என்ன? ஒழுக்கம், நேர்மை, நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி. சரிங்களா? அப்ப இந்த சனி பகவான் அப்படின்னாலே நீதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், செய்யக்கூடிய வேலையை வந்து விடாம செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த செயலை செய்யணும் அப்படின்றதுதான். அப்ப குரு அங்க வர்றப்போ இங்கேயும் சனி பகவான் பார்வை வரப்போ இதுக்கு ஒரு சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா, சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கு மட்டும்தான் நவகிரகத்துல ஈஸ்வர பட்டம் கிடைச்சது. அப்ப அதற்குண்டான பலன்கள் இதுல கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா நேர்மையான முறையில போய் தொழில் செய்யணும், சிறப்பா இருக்கும். ரெண்டாவது ஒரு சிறு சிறு தொழில், அவங்களுக்கு இந்த பூச நட்சத்திரம் பிளஸ் அனுச நட்சத்திரம் தொடர்பு வரப்போ நல்ல பல மடங்கு வெற்றியை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு போய் உட்கார்ந்து இருக்குது சந்திரன மனையில. அப்போ அது வந்து பிரம்மாண்டம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. அடுத்தது சனி பகவானுக்கு வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிர்வாக பண்ணக்கூடிய ஒரு திறமை, அனுபவம். ரெண்டாவது இவங்க நிறைய விஷயங்களை தன்னோட வாழ்க்கை அனுபவத்து மூலியமாவே கத்துக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஆண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா கேட்ட நட்சத்திரம். அப்ப புதன் பகவான் வந்து ஆயில்யத்துல வராரு. அப்ப ஆயில்யத்துல வரப்போ இங்கே புதனுடைய பார்வை எதுக்குன்னா கேட்டையில இருக்கும்.
சில பேர் சொல்லுவாங்க கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தா கோட்டை கட்டி வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கோட்டைன்றது எப்படி இருக்கணும்? நம்மளுடைய அறிவு சார்ந்ததா இருக்கணும். இப்ப எனக்கு இந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அறிவு நமக்கு தெரியும்ல. என்னோட கெப்பாசிட்டி என்ன, என்னோட திறமை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். என்னோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நான் செஞ்சேன்னா எனக்கு அது நல்லது நடக்கும். அப்ப உதாரணத்துக்கு புதன் அப்படின்னாலே கல்விதான். அப்ப இந்த வருஷம் கல்வித்துறையில நிறைய சாதனையாளர்கள் வரலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னா கலை நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்டமானது. ரெண்டாவது பேச்சாற்றல் மிக்கவங்க. அப்ப ஆன்மீக பேச்சாளரா இருக்கலாம், ஜோதிடமா இருக்கலாம், அல்லது சொற்பொழிவாளர்கள். இவங்க எல்லாம் நிறைய பேர் வெளியுலகுக்கு தெரியாம மறைஞ்சே இருப்பாங்க. இப்ப அந்த குரு பார்க்கறதுனால மக்களால, சமூகத்தினால பாராட்டுகளையும் பட்டங்களையும் பெறுவதற்கான ஒரு தருணம் தான் இந்த குரு பயிற்சி.